எத்தனை பேருக்கு தெரியும் ஒவ்வொரு எதிர்மறையான உணர்வுகளுக்கும் ஒவ்வொரு எதிர்மறையான தாக்குதல் உண்டு வாழ்க்கையில்? சொல்றாங்க, எனக்கு தெரியல, ஆனா சொல்றாங்க, மருத்துவ ரீதியா சொல்றாங்க. கோபம் வந்து கிட்னியை பாதிக்குதுன்றாங்க. ஒரு இது ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எல்லாம் போடவே இல்லையே, அவர் போட்டிருக்காரு பாருங்க. கோபம் என்ன பண்ணுதான்? பக்கத்துல பாத்துக்கலங்க, ஈரல் இருக்கா? மட்டன் ஈரல் இல்ல, உங்க கை பத்திரமா பாத்துக்கணும்னா கோபம் என்ற உணர்விலிருந்து நீங்கள் காக்கப்பட வேணும். நெக்ஸ்ட் துக்கம், பக்கத்துல பாத்துக்கலுங்க, நொர தப்பா இருக்கா? நொர ஈரல் இருக்கா? அது நல்லா இருக்கணும்னா துக்கம் என்ற உணர்விலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட வேணும். கவலை 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 என்ற உணர்விலிருந்து நீங்கள் காக்கப்பட்டால்தான், பக்கத்துல பார்த்து சொல்லு, ஏன் இப்படி ஒரு தொப்ப இருக்கும் வயிற்றுல? தொப்ப ஏன் வயிறு உனக்கு ஒரு மாதிரியா இருக்கு? ஏன்னா வயிற்றுல நிறைய பிரச்சனை உனக்கு இருக்கு. வயிற்று பிரச்சனைக்கு காரணம் என்ன? ஃபுட் பாய்சன் ஐயா, நிறைய திண்டையா, அதெல்லாம் ரெண்டாம் பட்சம். முதல் மேட்ரிக் ஓவர் கவலை, ஓவர் திங்கிங். அதுதான் உன்னுடைய வயிற்றை, குடல் உறுப்புகளை பாதிக்கிறது. மன அழுத்தம் பார்த்து கேளுங்க, அழுத்தம் இருக்கா? மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அழுத்தம் பிடிச்சவன். மன அழுத்தம் அது அது எதை பாதிக்குதா? உங்கள் இருதயம் மற்றும் மூளையை. ரெண்டுமே முக்கியமானது. இருதயத்தையும் மூளையையும் பாதிக்கிறது எது? மன அழுத்தம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயம். கிட்னி 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 சட்னி உங்கள் சிறுநீரகத்தை பலவீனப்படுத்துகிறதா? அப்பாலிக்கு அவ்வளவுதானா? சரி, இது வரைக்கும் சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ ஒவ்வொரு எதிர்மறையான உணர்வுகளுக்கும் ஒவ்வொரு எதிர்மறையான பக்க விளைவுகள் உண்டு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் நாளைக்கு ஐசியூல போய் படுத்துக்கிட்டு கிட்னி போயிருச்சு, ஹார்ட் போயிருச்சு, மூளை போயிருச்சு, கர்த்தாவை ஏன் கையை விட்டீர்னா கர்த்தர் பேசுவார். அன்னைக்கு என் மகன் சைமன் பேசினான்ல, நான் சொல்லிதானே அவன் பேசினான், வசனத்தை வச்சுதானே பேசினான். அன்னைக்கு காதல என்ன பஞ்சா வச்சுட்டு இருந்த, இன்னைக்கு வந்து கிட்னி போயிருச்சு, சட்னி போயிருச்சு, ஈரல் போயிருச்சு, நொரதபா போயிருச்சு, ஹார்ட் போயிருச்சு, மூளை. ஏன் போச்சு? உன் கவலையினால, உன் வருத்தத்தினால, உன்னுடைய எதிர்மறையான குணத்தினால உனக்கு வந்த பாதிப்புகள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திருந்திருங்க, சூப்பரா ஆயிருவீங்க. அப்போ எந்த அளவுக்கு அது வேகமா, அதுதான் சொன்னேன், இதுல இருந்து நம்ம தப்ப முடியாது. இது வரும், நீங்கள் விரும்பினாலும் வரும், விரும்பாவிட்டாலும் வரும். ஆனா வரும். எவ்வளவு வேகமா வருதோ அவ்வளவு வேகமா அது நான் இல்லைன்னு நீங்க அதை அகற்றிவிட வேண்டும். சிலர் உங்கள் கண்களுக்கு முன்பதாக அவர்கள் பேசுகிற பேச்சு, நடந்துக்கிற செயல் செருப்ப கைட்டி அடிக்கிற மாதிரி வரும். ஏன்னா அந்த வேலை பார்த்திருப்பாங்க. அவங்க என்ன செய்யணும்? அடிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God bless you brother. அக்கா, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya, praise the Lord. அப்படின்னா அந்த கோபம் என்னவா மாறும்? சாந்தமா மாறும். சாந்தமா மாறிச்சுன்னா நீங்க தப்பிக்கப்பட்டீர்கள். உங்களுக்கு விரோதமாய் சில தீமைகள் செய்கின்றார்கள் என்றபடினால் நீங்கள் தீமை செய்யாதிருங்கள். ஏனென்றால் தீமை செய்கிறவர்கள் அவர்களுக்கு தாங்களே சூனியத்தை வைத்துக் கொள்ளுகிறார்கள். நீங்கள் செய்யாதிருப்பீர்களே, ஆனால் நீங்கள் உங்களுக்கு சொந்த செலவுல சூனியத்தை வச்சிக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளுக்கும் உலக மனிதர்களுக்கு வரக்கூடிய பொல்லாத சிந்தனைகள் வராது என்று சொல்லவில்லை. வரும். வந்துருச்சுன்னா கேட்ச் பண்ணி வைக்க கூடாது. நான் நீதிமான், ரத்தத்தால கழுவப்பட்ட பிள்ளை, இது எனக்கு ஆகாது, இது எனக்கு தகாது, இந்த சண்டை எனக்கு தகாது, இந்த பேச்சு எனக்கு தகாது, இந்த செயல் எனக்கு தகாது என்று சொல்லி நீங்கள் கடந்து செல்வீர்களே, ஆனால் காப்பாற்றப்படுவீர்கள். சொல்லுவாங்க பாருங்க, தங்க மனசுங்க அவருக்கு. என்ன மனசு? தங்க மனசு. உங்களுக்கு என்ன மனசு? கேளுங்க பக்கத்துல பார்த்து, என்ன மனசு? அதான் எனக்கே தெரியல. தங்க மனசுன்னு. ஏன் மனசை தங்கத்தோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள்? ஏன் ரொம்ப அது விலை உயர்ந்தது என்றபடியினாலா? ஒரு காலத்தில் தங்கம் விலை உயர்ந்தது தான். ஆனால் இன்றைக்கு அதைவிட விலை உயர்ந்தது வைரம், டைமண்ட். அதைவிட விலை உயர்ந்தது என்றதுனால யாராச்சும்
வைர மனசுக்காரங்க அவரு, வைர மனசுக்காரங்க யாராச்சும் சொல்றாங்களா? கிடையாது. இப்போ தங்க மனசு தான் சொல்றாங்க. வைரத்தை விட விலை உயர்ந்தது பிளாட்டினம் சொல்றாங்க. யாராச்சும் ஒருத்தராச்சும் பிளாட்டினம் மனசுக்காரு, பிளாட்டினம் மனசுக்காருன்றாங்களா? இப்பவும் தங்க மனசு தான் சொல்றாங்க. அப்போ தங்கம் என்பது விலை மதிப்பானதை பற்றி சொல்லவில்லை. தங்கம் என்பது அதனுடைய குணத்தை குறித்து சொல்லுகிறார்கள். பல உலோகங்களில் ஒரு உலோகம் தங்கம். பல உலோகங்களிலே இல்லாத விசேஷித்த குணம் அந்த தங்கத்துக்கு உண்டு. அது என்னவென்றால், இரும்பு என்ற உலோகத்தை உருக்கி தண்ணீரில் செலுத்தினால் இரும்பு ரொம்ப ஸ்லோவா தான் ஹீட் ஆகும். என்னதான் குளிர்ச்சியான இடத்துல வச்சாலும், ஹீட் ஆனதை தண்ணியில போட்டாலும் ஸ்லோவா தான் ஹீட் போகும். ஆனா தங்கம் சீக்கிரமா ஹீட் எடுத்துக்கும். அதை உருக்கி தண்ணியில நீங்க போட்டீங்கன்னா ஸ்பாட்லயே கூல் ஆயிடும், ஸ்பாட்லயே குளிர்ச்சி ஆயிரும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? 1000 தவறான உணர்ச்சிகள் ஸ்பாட்ல வந்தாலும் ஸ்பாட்ல அதை காலி பண்ணணும். மொத்தமா அது இறங்கினாலும், கோபம் சறுக்குன்னு வந்தாலும் சாந்தம் சறுக்குன்னு வரணும். பயம் சறுக்குன்னு வந்தாலும் தைரியம் சறுக்குன்னு வரணும். கவலை அதிகமா வந்தாலும் தைரியமும் கர்த்தரனுக்கு சகாயர் என்ற ஒரு உற்சாகமும் உடனே வந்தா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தங்க மனசுக்காரங்கன்னு அர்த்தம். அப்போ வேக வேகமாய் வரக்கூடிய உணர்வுக்கு நீங்கள் பலியாக கூடாது. பின்னாடி திரும்பி ஏன் பின்னாடி முதுவை இடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா இதெல்லாம் நடக்கும் சர்ச்சில். ஏன் எப்ப பார்த்தாலும் என் முதுலையை வந்து நோண்டிக்கிட்டு இருக்கீங்க, கிறுக்கிக்கிட்டு இருக்கீங்க, நோண்டிக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் வரும். மூஞ்சி இப்படி திரும்பி பாப்பீங்க பாருங்க, செத்துருவான். அப்படி வரும்போது என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, அல்லேலூயா. அப்போ இந்த மோசமான உணர்வுகளை நீங்க விடணும்னு சொன்னா தரமான உணர்வுகளை நீங்கள் பிடித்தே ஆக வேணும். ஒன்றை பிடித்தால் தான் ஒன்றை விட முடியும். எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா இது? இலவசமா பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது பாருங்க, வேகமா வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வேகமாய், சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு, எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நன்மையான காரியத்தை பிடித்துக் கொள்வதற்காக நான் டிராவல் பண்றேன். மோசமானது துரத்துது, அதை பற்றி கொள்ள அல்ல. தரமானது இருக்கு, அதை பிடித்துக் கொள்ள. தீமோத்தேயுவில் இன்னும் இதை தெளிவுபடுத்துகிறார் பாருங்கள். 1 தீமோத்தேயின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி. கோபப்படுத்துறாங்களா? விட்டு ஓடி. டார்ச்சர் பண்றாங்களா? அங்கிருந்து ஸ்கிப் ஆகி தேவையில்லாம நம்முடைய எமோஷனோட விளையாடுறாங்களா? தூண்டி விடுறாங்களா? ஸ்டிமுலேட் பண்றாங்களா? நம்ம யூஸ் பண்ணிக்க பாத்துக்கிறாங்களா? அங்கிருந்து விட்டு ஓடி நீதியையும், நீதி என்ற அந்த உணர்வு, நேர்மையான உணர்வுகள், நீதியையும், தேவ பக்தியையும், தேவ நாம மகிமைக்காக செய்யக்கூடிய அந்த செயல்கள், காரியங்களிலேயும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அதை கேட்ச் பண்ணுங்க. இத பிடிச்சீங்கன்னா அதை விட்டுருவீங்க. வேகமாய் வரக்கூடிய மோசமான உணர்வுகளில் இருந்து நீங்கள் விடுபட வேண்டுமேயானால் தரமான உணர்வுகளை நீங்கள் பிடித்தே ஆக வேணும். நீதியையும், தேவ பக்தியையும், விசுவாசத்தையும், அன்பையும், பொறுமையையும், சாந்த குணத்தையும் நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, இல்லனா தேவ பிள்ளை, கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளை, தேவநாமத்தை மயப்படுத்துற பிள்ளை. ஆகவேதான் ஆலயம் முக்கியன்றது, சத்தியம் முக்கியன்றது, ஜெபம் முக்கியன்றது, வார்த்தை முக்கியன்றது. ஏன்? இது உங்கள் உணர்வுகளை சுகமாய் வைத்துக் கொள்ளும். தேவ சமூகம் முக்கியம்னு சொல்றேன். ஏன்? தேவ சமூகம் உங்கள் உணர்ச்சிகளை
ஆரோக்கியமாய் வைத்துக் கொள்ளும், அது சுகமாய் வைத்துக் கொள்ளும், அதை பலப்படுத்தி வைத்துக் கொள்ளும். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை, நடக்க பழகிய ஒரு குழந்தை கிச்சனுக்குள்ள வேகமா போயிட்டு ஒரு பெரிய கத்தியை கையில எடுத்துக்குது. கையில கத்தி எடுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வருது. அவங்க வீட்டுல பார்த்தவங்க எல்லாம் பயந்துட்டாங்க, என்னடா அது கையில கத்தி வச்சிட்டு இருக்கு. அந்த கூர்மையான பகுதி அந்த குழந்தையினுடைய உள்ளம் கையில் அழுத்தமாய் வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் அழுத்தி பிடிச்சா அந்த பிள்ளையினுடைய கரத்தில் காயம் ஏற்படும். அப்பா அம்மா வேகமா வந்து புடுங்கலான்னு பாக்குறாங்க, அது விட மாட்டேது. தாத்தா வந்துட்டாங்க, பாட்டி வந்துட்டாங்க, வீட்டுல இருக்கிற எல்லாருமே வந்துட்டாங்க. வயலண்ட் ஆகுது, கத்துது, கொடுக்க மாட்டேங்குது. அவங்க பார்த்தாங்க, ஐயோ நம்ம போய் புடுங்க போயிட்டு நம்ம பிள்ளை அழுத்தி பிடிச்சி அது வெட்டிக்க போகுதுன்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் அதை விட்டுறணுமே, என்ன பண்ணலாம் யோசிக்கும் பொழுது தகப்பனர் ஒண்ணு செஞ்சாராம். அவங்க வீட்டுல சின்ன ஒரு டாய் ஒண்ணு இருந்துச்சாம், ஹெலிகாப்டர். அது வந்து கீ கொடுத்தா அப்படியே பறக்குமா, சொயின்னு பறக்குமா. அவங்க டாடி என்ன பண்ணாராம், அந்த டாய் அப்படியே கீ கொடுத்து அப்படி விட்டார் அந்த பொம்மையை, அது சொயின்னு பறந்துச்சான். இந்த கத்தி வச்சிருந்த பாப்பா என்ன திரும்ப பண்ணிச்சான், என்ன பண்ணிருக்கோம், இதெல்லாம் கரெக்டா சொல்வீங்க. கத்தியை விட்டுட்டு டாயை பிடிச்சிக்கிச்சான். பக்கத்துல பார்த்து சொல்லு, கோபத்தை விட்டுட்டு அன்பு இருக்கு பிடிச்சுக்கோ, வம்ப விட்டுட்டு வார்த்தை பிடிச்சுக்கோ, பாவத்தை விட்டுட்டு பரிசுத்தத்தை பிடிச்சுக்கோ. நீதியை பிடித்து கொள்ள நீ தீர்மானித்தால் அநீதிகள் உன் வாழ்க்கை விட்டு முற்றிலும் விலகி போகும். வேகமாய் வந்த மோசமான உணர்வுகள் வேகமாய் போக வேண்டுமேயானால் நீ வேகமாய் பிடிக்க வேண்டியதை தரமாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். அது வேகமா போயிரும், அது போயிரும். அப்ப இதிலிருந்து, இந்த சமூகத்தின் வன்முறையிலிருந்து நாம் அதுக்குள்ள போயிடக்கூடாது. ஊரே சரியில்லை, உலகமே சரியில்லை, நாடே சரியில்லை, ஸ்கூலே சரியில்லை, ஸ்கூல் மாத்துவாங்க. வேலையே சரியில்லை, கம்பெனியை மாத்துவாங்க. நாடே சரியில்லை, நாட்டையே மாத்துவாங்க. சில பேர்லாம் ரொம்ப சூப்பர், மனைவியே சரியில்லை, மனைவியை மாத்திடுவாங்க. சில பேர் புருஷனே சரியா, புருஷனே மாத்துவாங்க. ஆனா அதுக்கப்புறமா தெரியும், இக்கரைக்கு அக்கறை அதுவே பெட்டர் ஐயா. நீங்க எதையும் மாத்த வேணாம், தரமானதை பிடிச்சீங்கன்னு சொன்னா நான் சொல்றேன், தரம் இல்லாதது விலகி போகும். தரமானது நீங்கள் பிடிக்கும் பொழுது உங்கள் வாழ்வு காக்கப்படுகிறது. தரமற்றதை பிடித்துக் கொள்ளும் பொழுது வாழ்க்கை சிதைக்கப்படுகிறது. ஆமா, தவறான எண்ணம் வந்துருச்சு, பாதிக்கக்கூடிய சிந்தை வந்துருச்சு, நீங்க தோற்று போகல. எப்ப தெரியுமா தோற்று போகிறீங்க, அதோடு கூடவே இருந்து நீங்கள் டிராவல் பண்ணும் பொழுது தோற்று போகிறீர்கள். ஒரு குத்து சண்டை வீரர்கள் மோதிக்கொள்ளும் பொழுது ஒருவன் அடிக்க ஒருவன் கீழே விழுந்து விடுவான். கீழே விழுந்த உடனே அவன் தோல்வியானவன் என்று அறிவிக்கப்பட மாட்டான். அவனுக்கு 10 முறை 10 அவகாசம் கொடுக்கப்படும். பொத்துன்னு விழுந்துட்டான்றதுனால அவன் தோற்றவன் அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கோபம் வந்துருச்சு, பயம் வந்துருச்சு, தப்பு இல்ல, ஆனா அது கூடவே சேர்ந்து டிராவல் பண்றதுதான் தப்பு. அப்ப கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் சொல்றேன், எப்படி அந்த பாக்ஸிங் ரிங்ல ஒரு 10 நம்பருக்கு அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறது போல 1 2 3 4 சொல்லிட்டே இருப்பாங்க பாருங்க, அதுக்குள்ள அவன் எழுந்துடணும். அப்போ மோசமான உணர்வுகள் வந்து தாக்கும் பொழுது கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் சொல்வார், 1 கோபம் வருது, 2 விட்டுரு, வேண்டாம், இது உன்னை பாதிக்குது சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அதை விட்டுட்டு நீதியை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் சங்கீதக்காரன் சொல்லுவது போல நான் காப்பாற்றப்பட்டேன், நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். ஏனென்றால் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க அழைப்பு பெரிசு, உங்க நோக்கம் உயர்ந்தது. ஒரு உத்தம நோக்கத்திற்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு எரிச்சலுக்கு நீங்க டயத்தை ஸ்பெண்ட் பண்றீங்களே, உங்க எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்றீங்களே, வேலை தேவையில்லாத விஷயத்துக்கு உங்க ஸ்ட்ரென்த் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்றீங்களே, அதற்கு பதிலாக உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக, விசுவாச வளர்ச்சிக்காக, நீதியின் வளர்ச்சிக்காக செலவழித்து பாருங்கள். அபார வளர்ச்சி அடைவீர்கள்.